மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஓரியோ கேக் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பிஸ்கெட்ஸ் எடுத்துருக்கோம். ஓரியோ பிஸ்கெட் வந்து தனியாக, க்ரீம் தனியாக அண்ட் பிஸ்கெட் தனியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ அந்த பிஸ்கெட்ஸ் எடுத்து உள்ள மிக்ஸியில் போடுறோம். இப்போது மிக்ஸி ஜார்லேருந்து இது எல்லாமே அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண ஆரம்பி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சு 45 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு அதில் வந்து இதை நான் உள்ளே வைப்பேன். இது கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து அது வெந்து வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகிறது கரெக்டாக இருக்கும். இப்போது இதையும் நம்ம இது வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டோம். சும்மா அப்படி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோம். 45 மினிட்ஸ் பாயிலிங்க்கு அப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம், எப்படி ரெடி ஆயிடுச்சா என்னன்னு பார்க்கலாம். எப்படின்னா இப்படி சென்டரில் இப்படி பண்ணி பார்ப்போம். இதில் இந்த நைஃப்பில் எதுவும் ஒட்டாமல் வரணும். லிக்விடாக ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இந்த டைரி மில்க் சாக்லேட்டை வந்து நான் அப்படி மில்கில் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி போட்டு வைக்கிறேன். டைரி மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தது இது அப்படியே ஆட் பண்ணுறதுல. சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் வாஃபி வேஃபர்ஸ் வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு அப்படி லைட்டாக வைக்கலாம், அவ்வளோதான். ஓகே, சுவையான ஆரியோ கேக் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த கேக் மிக்ஸ் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் பட்டர் பேப்பர் இல்லைன்னா வந்து மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மிக்ஸை வந்து போர் பண்ணி உள்ளே வச்சுடுங்க ப்ரெஷர் குக்கரில். இதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.